10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 7.5. A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t seconds. Okay, a particle is fired straight up from the ground to reach a height of s feet. Height பாருங்க s feet in t seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பார்ட்டிக்கல் கிரவுண்டில் இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரைட் அப் மேலே போகுது அப்படிங்கிறாங்க. ஹைட்டு எந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா s feet in t seconds அப்படின்னு. ஓகே, வேர் s of t equal to 128t minus 16t squared. ஓகே, ஈக்குவேஷன் பாருங்கள், s of t equal to 128t minus 16t squared. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், compute the maximum height of the particle reached. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹைட்டு கேட்குறாங்க, பார்ட்டிக்கல் ரீச். ஓகே, மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, செகண்டு, வாட் இஸ் த வெலாசிட்டி. ஓகே, when the particle hits the ground. அந்த பார்ட்டிக்கல் கிரவுண்டை ஹிட்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இப்போ கிவனில் கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், s of t அப்படின்னு. ஓகே, ஸோ சொல்யூஷன் பாருங்கள், given s of t equal to 128t minus 16t squared அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ s of t அப்படின்னா உனக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. s of t equal to டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருக்குது, 128t minus 16t squared. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். s அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எது உள்ள ஈக்குவேஷன், t உள்ள ஈக்குவேஷன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், differentiate with respect to t. ஓகேவா, எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, வெலாசிட்டி கிடைக்குமா. அதாவது டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், வெலாசிட்டி v அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ v ஈக்குவல் டு ds பை dt. ஓகேவா, தட்ஸ் ஈக்குவல் டு, அப்போ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமா எஸ்ஸை, 128 அப்படியே வச்சுக்கோ கான்ஸ்டன்ட்டை. டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ என்ன கிடைக்கும், 1. அப்போ 128 இன்ட்டு 1, அப்போ என்ன வரும் வேல்யூ, 128. ஓகேவா, எழுதிருக்கு கரெக்டாக. அடுத்து மைனஸ் போட்டுக்குங்க, 16 அப்படியே வச்சுக்கோ. டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டீயை பொறுத்து. சரியா, டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2t அப்படின்னு வருமா. அப்போ 2 இன்ட்டு அதுக்கு முன்னாடி 16 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 32t அப்படின்னு. ஓகே, அப்போ வெலாசிட்டி என்ன கிடைக்கிது உங்களுக்கு, 128 மைனஸ் 32t அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா, இப்போ பாருங்கள், s of tங்கிற டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுவும் t உள்ள ஈக்குவேஷன். அதே மாதிரி v அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் t உள்ள ஈக்குவேஷன். அப்போ டிஸ்டன்ஸ் கேட்டாலும் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டைம் தெரிஞ்சால் தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வெலாசிட்டி கேட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் தெரிஞ்சால் தான் நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், வெலாசிட்டி v அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ உனக்கு கொஷினில் டிஸ்டன்ஸோ இல்லை வெலாசிட்டியோ கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு என்ன தெரியணும், டைம் தெரியணும். டைம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உனக்கு இந்த வெலாசிட்டி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ s of t அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், வெலாசிட்டி v அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹைட்டு எந்த பாயிண்டில் ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் ஹைட்டு எந்த பாயிண்டில் ரீச் பண்ணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, அங்கே என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ்னால் s of t தானே கண்ணு. அப்போ என்ன தெரியணும் உனக்கு, t தெரிஞ்சால் தானே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற எஸ்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ t கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொஷினை திரும்ப எகைன் ரீட் பண்ணுறேன். அந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா அங்கே வெலாசிட்டி என்னன்னு தெரியும் உனக்கு, 0. ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அட் மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி v ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு, 0 அப்படின்னு. ஓகேவா, இப்போ வெலாசிட்டி v அப்படிங்கிறது என்ன செய்கிறீங்க நீங்கள், 0ன்னு போடலாமா. ஈக்குவேஷன் 2ல் விக்கு பதில் என்ன போடுறேன் உங்களுக்கு, 0 அப்படின்னு போடுறேன். சரிங்களா, போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 128 மைனஸ் 32t அப்படிங்கிறது. ஓகே, கீழே பாருங்கள், ஈக்குவேஷன் 2ல் விக்கு பதில் 0ன்னு போடுறேன், 128
மைனஸ் 32t ஈக்குவல் என்ன கிடைக்குது 0. சரியா, மைனஸ் 32t அப்படியே வச்சுக்கோ. 128 ஈக்குவேஷன் அந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் 128 கிடைக்குமா. போத் சைஸ் மைனஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். 128 டிவைடு பை 32ன்னு கிடைக்குமா t. டீங்கிறது என்ன கிடைக்கும், 128 டிவைட் பை 32 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 4. அப்போ டி என்ன கிடைக்குது உனக்கு 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரியா, இப்போ இந்த டீயை எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், நமக்கு தேவை டிஸ்டன்ஸு. அப்போ இந்த டீயை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் போட்டிங்க அப்படின்னா உனக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரியா, அப்போ ஈக்குவேஷன் 1ல் அந்த டீக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன், 4 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ எஸ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 128 இன்ட்டு டீக்கு பதில் என்ன போட்டிருக்கேன் 4 மைனஸ் 16 இன்ட்டு டீக்கு பதில் என்ன போடுறோம் 4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, 4 காமனாக வெளியே எடுத்துக்கலாமா. வெளியே எடுத்துக்கிட்டேன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 128 கிடைக்கும். மைனஸ் ஓகே ஒரு 4 போயிடுச்சு. அப்போ ரிமைண்டர் ஒரு 4 இருக்குமா. 4 இன்ட்டு 16 என்ன வரும் 64 அப்படிங்கிறது. ஓகே ரைட், இப்போ இது ரெண்டு என்ன செய்யலாம், 4 அப்படியே வச்சுக்கோ. 128 மைனஸ் 64 சிம்பிளை பண்ணலாமா. சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 64 அப்படின்னு கிடைக்குமா. ரைட், அப்போ 4 இன்ட்டு 64 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 256 அப்படிங்குது. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது உங்களுக்கு 256 ஃபீட் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. ரைட், செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. when the particle hits the ground ஹிட் பண்ணுறப்ப உனக்கு வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ரைட், when the particle hits ground அப்படிங்கிறப்ப உனக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் s ஈக்குவல் டு 0. கரெக்டு தானே. பார்ட்டிகல் கிரவுண்டை ஹிட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக என்னவா இருக்கும் 0. ஓகே, ஸோ பார்ட்டிகல் அப்படின்னா கீழேருந்து தான் மேலே போகுது உங்களுக்கு. ஓகே, அப்போ எங்கேருந்து போகுது, கிரவுண்டில் இருந்து மேலே போயிட்டு திரும்ப கிரவுண்டுக்கே வருது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன வரும் கண்டிப்பாக ஹிட் அப்படின்னா அது மோதுது அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த இடத்துல அந்த அங்கே கிரவுண்டில் என்ன இருக்கும் டிஸ்டன்ஸ் s அப்படிங்கிறது 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, பார்ட்டிகல் ஹிட்ஸ் கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு 0. ஓகே ரைட், அப்போ எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன செய்யலாம், ஈக்குவேஷன் 1 தானே எஸ் அப்படிங்கிறது, அதில் அப்ளை பண்ணலாமா. எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். 128 இன்ட்டு டி மைனஸ் 16t ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, 128t மைனஸ் 16t ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. ஓகேவா, டீயை காமனாக வெளியே எடுத்துக்கலாமான்னு பாருங்கள். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 128 மைனஸ் 16 டி ஸ்கொயரில் ஒரு டீயை வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும் டி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ டி அப்போ ஏபி ஈக்குவல் டு 0னா ஒன்று A0 சொல்லுவோம் ஆர் B0. அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம், t ஈக்குவல் டு 0 ஆர் 128 மைனஸ் 16t ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாமா. ரைட், அப்போ t ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இன்னொரு பாட்டு 128 மைனஸ் 16t ஈக்குவல் டு 0. ஓகே ரைட், இப்போ மைனஸ் 16t அப்படியே வச்சுக்கோ. 128 அந்த கொஸ்டின் ஆகும் மைனஸ் 128 அப்படின்னு வருமா. போத் சைட்ஸ் மைனஸை கேன்சல் பண்ணு. அப்போ 16t ஈக்குவல் டு 128 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ t ஈக்குவல் என்ன கிடைக்கும் 128 டிவைடு பை 16. அப்போ t ஈக்குவல் என்ன வேல்யூ 8 அப்படிங்கிறது. சரியா, ரைட், இப்போ உனக்கு என்ன கிடைக்குது t வேல்யூ 0 கிடைக்குது, t வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, இதில் t ஈக்குவல் டு 0 இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, t ஈக்குவல் டு 0 என்னன்னு சொல்கிறேன் நான், இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் கிரவுண்டு பொசிஷனில் இருந்து திரும்ப உங்களுக்கு எங்கே போகுது, உங்களுக்கு மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக t வந்துட்டு பார்த்திங்கன்னா 0 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இங்கே கீழே கிரவுண்டில் இருந்து மேலே போய்ட்டு திரும்ப கிரவுண்டை ஹிட் பண்ணுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டைம் என்ன இருக்க வாய்ப்பு கிடையாது, 0 அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால தான் t ஈக்குவல் டு 0 இஸ் நாட் பாசிபிள். அப்போ t என்னவா இருக்கலாம் 8. அப்போ t ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம் நம்ம 8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ t ஈக்குவல் டு 8 அப்படின்னு எதில் சப்ஸ்டிட் பண்ணோம் நம்ம, நமக்கு தேவை என்ன வெலாசிட்டி. பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ t ஈக்குவல் டு 8 அப்படின்னு வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு 2வா, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ v ஈக்குவல் டு 128 மைனஸ் 32 இன்ட்டு டீக்கு பதில் என்ன போட்டிருக்கேன் 8 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ v ஈக்குவல் டு 128 மைனஸ் 32 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 256 அப்படின்னு. ஓகே, சிம்பிளை பண்ணலாமா. 128 மைனஸ் 256 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் 128. ஓகே, யூனிட்ஸ் போட மறந்துடக்கூடாது வெலாசிட்டி. ஓகேவா, அதனால் எப்படி யூனிட்ஸ் போடுறீங்க ஃபீட் பர் செகண்ட் அப்படின்னு போட மறந்துடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா நெகட்டிவும் உங்களுக்கு வரலாம், பாசிட்டிவ் தான் வரணும்னு கிடையாது, நெகட்டிவும் உங்களுக்கு வரலாம். ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதில் வரலாம், நெகட்டிவும் உங்களுக்கு வரலாம், மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, இப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன ஆன்சர், -128 ஃபீட் பர் செகண்ட் அப்படிங்கிறது. ஓகே, திரும்ப ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இல்லை எஸ் ஆஃப் டி அப்படின்னு பாருங்களேன், ஈக்குவேஷனில் பாருங்கள், எஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன வந்திருக்குது, டி உள்ள ஈக்குவேஷன். அதேமாதிரி வெலாசிட்டி வி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா டி உள்ள ஈக்குவேஷன். ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கனாலும் டி தெரியணும், வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னாலும் என்ன தெரியணும், டி வேல்யூ தெரியணும். தெரிஞ்சால் தான் டிஸ்டன்ஸோ வெலாசிட்டியோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ரைட். ஒரு சின்ன ஷார்ட் மெத்தட் வச்சுக்கோ, உனக்கு புரியல அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ டி தெரியணுமா உங்களுக்கு, அப்போ வி ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க, அப்போ டைம் கிடச்சிருமா, விக்கு 0ன்னு போடுறப்ப டைம் கிடச்சிரும். அதை கொண்டு வந்து எஸ்ஸுங்கிற அந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, அப்போ வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா இல்லையா, அதில் அங்கே ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க, அப்போ டைம் கிடைக்குமா உங்களுக்கு. அந்த டைமை கொண்டு வந்து வெலாசிட்டியில் போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடச்சிரும், வெலாசிட்டி கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0, வி ஈக்குவல் டு 0ன்னு போடு, டைம் கிடைக்கும். அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா அங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க, போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், டைம் கிடைக்கும். அதை கொண்டு வந்து வெலாசிட்டி ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா வெலாசிட்டி கிடைச்சிடும். ரைட்டா, இதை மைண்டில் மட்டும் வச்சுக்கோ, ஷார்ட் மெத்தட், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நோட்டு. ஸோ நோட் பாருங்கள், இஃப் டிசி இஸ் த டைம் பாயிண்ட் பிட்வீன் த டூ டைம் பாயிண்ட்ஸ் T1 அண்டு T2. ரெண்டு டைம் எடுத்துக்கிறோம், ஒன்று T1 இன்னொன்று T2. ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் ஒரு டைம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிசின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ டைம் எடுத்துக்கிறோம். டிசி அப்படிங்கிறது டைம் பாயிண்ட் பிட்வீன் த டைம் பாயிண்ட்ஸ் T1 அண்டு T2. ஓகே, அப்போ டிசிங்கிற டைம் எதில் எடுத்துக்கிறேன், T1க்கும் T2க்கும் நடுவில் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட். வேர் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன். ஓகே, பார்ட்டிக்கல் changes direction, then the total distance traveled from time t1 to time t2 is calculated as. ஓகேவா, இது ஃபார்முலா, எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா. ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டைம் T1 டு டைம் T2 அப்படிங்கிறப்ப அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் T1 மைனஸ் எஸ் ஆஃப் TC, ஓகே, ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் TC மைனஸ் எஸ் ஆஃப் T2. ஓகேவா, திரும்பவும் சொல்கிறேன், மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் T1 மைனஸ் எஸ் ஆஃப் TC ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் TC மைனஸ் எஸ் ஆஃப் T2. ஓகே, இது எதுக்கான ஃபார்முலா, டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. எந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டாலும் இந்த மாடுலஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. ஓகே, okay, next example 7.6. A particle moves along a horizontal line such that its position at any time t greater than or equal to 0 is given by s of t equal to t cube minus 6t squared plus 9t plus 1. Okay, distance கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. s of t equal to t cube minus 6t squared plus 9t plus 1. Okay, where s is measured in meters and t in seconds. அதாவது distance அப்படிங்கிறது மீட்டர்ஸ்லையும் டைம் அப்படிங்கிறது செகண்ட்ஸ்லையும் என்ன செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், at what time the particle is at rest. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் டைம் கேட்குறாங்க, எப்போ பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, பார்ட்டிக்கல் எந்த டைமில் ரெஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் கொஷின் at what time the particle changes its direction. பார்ட்டிக்கல் எப்போ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும், அந்த டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட். தேர்ட் கொஷின் ஃபைண்ட் த total distance traveled by the particle in the first 2 seconds. ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் இப்போ தான் நோட்டில் பார்த்தோம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க நீங்கள், மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் T1 மைனஸ் எஸ் ஆஃப் TC ப்ளஸ்ஸு மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் TC மைனஸ் எஸ் ஆஃப் T2 அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா, டோட்டல் டிஸ்டன்ஸ்னாவே அந்த மாடுலஸ் ஃபார்முலா மைண்டுக்கு வச்சுக்கணும். டைம் என்ன அப்படின்னா இன்
the first 2 seconds அப்படிங்கிறாங்க. ஓகே, in the first 2 secondsல total distance கேட்குறாங்க. ஓகேவா, ரைட். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். given s of t equal to givenல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் t cube minus 6t squared plus 9t plus 1. ஓகேவா, டிஸ்டன்ஸ் என்ன செய்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், வெலாசிட்டி v அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவியா, அப்போ 3t இன்ட்டு பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவோமா. ஓகே, என்ன ஃபார்முலா மைண்டுக்கு கொண்டு வா, t பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஃபார்முலா, n t பவர் n மைனஸ் 1. பவரில் இருக்கிறத முன்னாடி போட்டுப்போம், பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா, அப்போ 3யை முன்னாடி போட்டுக்கோ, 3t பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ds by dt என்ன கிடைக்கும் உங்களுக்கு, வெலாசிட்டி v அப்படின்னு கிடைக்கும். அப்போ v ஈக்குவல் டு ds by dt ஈக்குவல் டு t கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3t ஸ்கொயர்டு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், மைனஸ் வந்துருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. 6 அப்படியே வச்சுக்கோ, t ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஓகே, t ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2t கிடைக்குமா. 2 × 6 என்ன உங்களுக்கு 12. அப்போ என்ன ஆன்சர், 12t அப்படின்னு. ஓகே, ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க, 9 அப்படியே வச்சுக்கோ, டீயை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 9 × 1 என்ன கிடைக்கும், ஆன்சர் 9 அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து ப்ளஸ் 1ங்கிறது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆன்சர், 0. ஸோ அந்த 0ங்கனால அங்கே போடலை. ஓகேவா, அப்போ வெலாசிட்டி என்ன கிடைக்கிது உங்களுக்கு, 3t ஸ்கொயர்ட் மைனஸ் 12t ப்ளஸ் 9 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோ, வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் இது என்ன எடுத்துக்கிறீங்க, ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரைட்டா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க உங்களுக்கு, பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, அட் வாட் டைம், எந்த டைமில் பார்ட்டிகல் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ரைட். த பார்ட்டிகல் இஸ் ரெஸ்ட். பார்ட்டிகல் ரெஸ்ட் அப்படின்னாவோ முன்னாடி சம்மில் பார்த்துருப்போம், மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணுது அப்படின்னா, பார்ட்டிக்கல் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுது அப்படின்னாவோ, இல்லை பார்ட்டிக்கல் ஈஸ் ரெஸ்ட்னா என்னது, ஃப்ரீ ஆகிடுதுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி என்னவாக இருக்கும், 0. கரெக்டுங்களா, மைண்டில் வச்சுக்கோ. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணுது அப்படின்னாலும் வெலாசிட்டி 0, பார்ட்டிக்கல் இஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0. ரைட்டா, ஸோ அப்போ பார்ட்டிக்கல் இஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா, v ஈக்குவல் டு 0ன்னு எதில் அப்ளை பண்ணுறீங்க, ஈக்குவேஷன் 2 இருக்கா இல்லைங்களா, அதில் அப்ளை பண்ணலாமா. ரைட், அப்போ ஈக்குவேஷன் 2ல் vக்கு 0 அப்படின்னு போடுறேன். போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3t ஸ்கொயர்ட் மைனஸ் 12t ப்ளஸ் 9 ஈக்குவல் டு விக்கு பதில் என்ன போடுறேன், 0 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன செய்கிறேன், 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன ஆகிடும், முன்னாடி t ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கா, ஸோ கேன்சலாக என்ன கிடைக்கும், t ஸ்கொயர்டு மைனஸ் 12/3 என்ன வரும், 4. அப்போ 4t ப்ளஸ் 9/3 என்ன ஆகிடும், 3 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சா, t ஸ்கொயர்டு மைனஸ் 4t ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 3, ஆட் பண்ணால் -4. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3, ஆட் பண்ணால் -4, என்ன நம்பர் கிடைக்கும், -1 -3. ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம் நீங்கள், t ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இல்லை, ஸோ அப்போ இங்கே வரது அப்படியே எழுதிக்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, t. ஓகே, t இங்கே -1 வந்திருக்கு, அப்போ t -1, இன்னொன்று என்ன வந்திருக்குது, -3. அப்போ t -1 ஒரு ஃபேக்டர், இன்னொன்று t -3 இன்னொரு ஃபேக்டர். ஓகே, அப்போ t -1 இன்ட்டு t -3 ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா. ரைட், அப்போ ab 0 அப்படின்னா ஒன்று a ஈக்குவல் டு 0 ஆர் b ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோமா. அப்போ t -1 ஈக்குவல் டு 0, இன்னொன்று t -3 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ t -1 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 1, அதேமாதிரி t -3 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ ரெஸ்ட், பார்ட்டிக்கல் இஸ் ரெஸ்ட் அட் வாட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த டைமில் பார்ட்டிக்கல் ரெஸ்ட் வருது உங்களுக்கு, டைம் t ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்பவும் டைம் t ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்பவும் அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட், எந்த டைமில் அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, டைம் t ஈக்குவல் டு 1 அண்டு t ஈக்குவல் டு 3 அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, அட் வாட் டைம்,
எந்த டைமில் பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? பார்ட்டிக்கல் எந்த சேஞ்ச் ஆகக்கூடிய டைரக்ஷன் அந்த டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ரைட். உனக்கு தெரியும் பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன் அப்படின்னா when velocity changes its sign. ஓகேங்களா? பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த டைமில் பார்ட்டிக்கல் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணது நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி சேஞ்சஸ் இட்ஸ் சைன். எந்த டைமில் வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? பார்ட்டிக்கல் சேஞ்ச் ஆகக்கூடிய டைரக்ஷன் வேணும் அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடி. வெலாசிட்டி எந்த டைமில் வெலாசிட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாரு. ஓகே வெலாசிட்டியோட வேல்யூ எந்த டைமில் அந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்? டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஓகே ரைட்டு. டைம் இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு முன்னாடி டைம் பாருங்களேன். பார்ட்டிக்கல் இஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப டைம் என்ன கிடைக்கிது? 1 டைம் t=1 அண்ட் t=3 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ரைட்டு. முன்னாடி கொஷினில் பார்த்தீங்கன்னா t என்னன்னு சொல்கிறாங்க? >= 0. அப்போ என்ன அப்படின்னா டைமு 0ல் இருந்து அப் டு இங்கே பாருங்கள் டீயோட வேல்யூ 1 டீயோட வேல்யூ 3 2 வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ என்ன வரும் அப்படின்னா டைம் இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படின்னா 0ல் இருந்து 1 வரைக்கும் 1 கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல ரெஸ்ட் ஆகிடுது. அப்போ 1 எடுத்துக்க கூடாது. அதே சமயம் t greater than or equal to 0. அப்போ டீயோட வேல்யூ 0 less than or equal to t less than 1. 1 கிடையாது. 1ங்கிற இடத்துல அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகிடுது? ரெஸ்ட் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல 1 அப்படிங்கிறத நீ இன்டர்வல் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் 0 less than or equal to t less than 1. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 less than t less than 3. 3யும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துலையும் என்ன ஆகுது? பார்ட்டிக்கல் ரெஸ்ட்னு வந்துடுது. அப்போ 3 எடுத்துக்கக்கூடாது, 1ஐயும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா டைம் தெரியும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 to 1, அடுத்தது 1ல் இருந்து 3, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா t greater than 3 அப்படிங்கிறது. ஓகே அப்போ 3 இன்டர்வலாக என்ன செய்கிறவனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல எந்த பார்ட்டிக்கல் எங்கே ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? t=1 அண்ட் t=3ங்கிற பாயிண்டில் ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ கண்டிப்பாக டைம் என்ன வராது? t=1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கக்கூடாது இன்டர்வலில். சரியா? அப்போ 0 less than or equal to t less than 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்டர்வல். 1 எடுக்கலை. அடுத்தது பாருங்கள் 1 less than t less than 3. இங்கே 1 எடுக்கலை, 3யும் எடுத்துக்கலை. சரியா? அடுத்தது t greater than 3 அப்படிங்கிறது. ஓகேவா? 3 இன்டர்வலாக இப்போ என்ன செய்கிறேன்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வேல்யூ என்ன வேணும்? வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியணும். கரெக்டுங்களா? வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் அப்படின்னா வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே சைன் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது. ஓகே அதில் v ஆஃப் t ஈக்குவேஷன் 2 இருக்கா இல்லைங்களா? அதை எடுத்துக்கிறேன். அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்படி தான் ஃபேக்டர்ஸாக. அப்போ என்ன கிடைக்கும்? 3 × t-1 × t-3 ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கிறேன். அந்த வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன்ஸில் 3ஐ காமனாக எடுத்துகிட்டு t-1 × t-3 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் 0 less than or equal to t less than 1. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா 1ஐ விட கம்மி 0 விட பெருசு. கரெக்டாக தானே? 1ஐ விட கம்மியா? சப்போஸ் யூ டேக் என்ன எடுத்துக்கலாம்? அந்த இடத்துல 0.5 அப்படின்னு எடுத்துக்கலாமா டீயோட வேல்யூ? ரைட். அப்போ இங்கே வாங்க வெலாசிட்டியில் போடலாமா? 3ஐ விட்டுடு, பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை சைன் மட்டும்தான். அப்போ t-1ஐயும் t-3ஐ மட்டும் நீ என்ன செஞ்சால் பார்த்தா போதும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல t-1 எடுத்துக்கு, அங்கே டீக்கு 0.5 போடுங்க. அங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா? 0.5 -1. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? மைனஸ். ஓகேவா? அதே மாதிரி 0.5 -3. அப்போ அங்கே என்ன கிடைக்கும் உனக்கு? மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் உனக்கு? ப்ளஸ்ஸு. ஓகே அப்போ 0 less than or equal to t less than 1ங்கிறப்ப வெலாசிட்டி என்ன கிடைக்குது? ப்ளஸ்ன்னு கிடைக்குது. வெலாசிட்டியோட சைன் ப்ளஸ் கிடைக்குது. சரியா? அடுத்த இன்டர்வல் என்ன உனக்கு? 1 less than t less than 3 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ என்ன மீனிங்கு? 1ம் கிடையாது 3யும் கிடையாது. அப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? டீக்கு 2ன்னு எடுத்துக்கலாமா? ரைட். அப்போ டீக்கு 2ன்னு எடுத்துக்கிறீங்க. இங்கே ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணு. 3ஐ விட்டுடு. t-1ல் போடு. t-1ல் 2 போட்டு என்ன ஆகிடும்? 2 - 1. அப்போ ப்ளஸ்ஸா? அப்போ ப்ளஸ் போட்டிருக்கலான்னு பாருங்கள். அடுத்து 2 -3. 2 -3னா நெகட்டிவா? ஸோ அப்போ மைனஸ் வந்துருச்சா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் உனக்கு? மைனஸ். ஓகே அப்போ இங்கே என்ன சைன் கிடைக்குது உங்களுக்கு? வெலாசிட்டியோட சைனு மைனஸ்ன்னு கிடைக்குது. எந்த இன்டர்வலில்? 1ல் இருந்து 3 அப்படிங்கிற இன்டர்வலில்
வெலாசிட்டிக்கான சைன் மைனஸ் கிடைக்குது. சரியா? அடுத்து தேர்ட் இன்டர்வல் எடுத்துக்கோ. t greater than 3 அப்படிங்கிறது. சரியா? greater than 3னா 3க்கு மேலேயா? 3க்கு மேலே அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? உங்களுக்கு 4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சப்போஸ் 4 அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 4 - 1 என்ன ஆகிடும் உனக்கு? பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ்ஸான்னு பாருங்கள். அடுத்தது 4 - 3 அப்படின்னாலும் பாசிட்டிவ் தானே, அப்போ பாசிட்டிவ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும் உனக்கு? ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டியோட சைன் எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஓகே, வெலாசிட்டியோட சைன் பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ் திரும்ப ப்ளஸ். அப்போ எங்கே சைன் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு? இந்த இன்டர்வலில். கரெக்டு தானே? வெலாசிட்டியோட சைன் எங்கே சேஞ்ச் ஆகுது? டைம் t = 1 அண்ட் t = 3ங்கிற இந்த இன்டர்வலில் தான் உனக்கு வெலாசிட்டியோட சைன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அப்போ பார்ட்டிகல் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்? பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகக்கூடிய டைரக்ஷன் என்ன அப்படின்னா t = 1 அண்ட் t = 3 அப்படிங்கிறது. அந்த செகண்ட்ஸில் தான் பார்ட்டிகல் என்னாகும் உனக்கு? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதாங்க போட்டு எழுதியிருக்கேன். implies velocity changes at எந்த டைமில்? t = 1 and t = 3. ஓகேவா? அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடிய டைம் t = 1 and t = 3 அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்சஸ், பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகக்கூடிய டைரக்ஷன் என்ன உங்களுக்கு? at t = 1 and t = 3 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஷின் ஃபினிஷ் ஆச்சா? அடுத்து என்ன உங்களுக்கு? தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? தேர்ட் கொஷின் பாருங்கள். த டோட்டல் டிஸ்டன்ஸ் traveled by the particle in first 2 seconds அப்படிங்கிறாங்க. சரியா? in first 2 seconds. டைம் உனக்கு தெரியும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு 2 seconds அப்படிங்கிறப்ப அங்கே டைம் டீக்கான வேல்யூ என்னென்ன வரும் உங்களுக்கு? t = 0 வரும், t = 1 வரும், அப்புறம் t = 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போ இந்த இடத்துல in first 2 seconds அப்படின்னா tயோட வேல்யூ 0 to t = 2. தட் மீன்ஸ் என்ன உங்களுக்கு? t வேல்யூ 0, t வேல்யூ 1 அண்ட் t வேல்யூ 2. ஓகேவா? 3 வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? இது என்ன செய்யற அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஞாபகத்து இருக்கா? மாடுலஸ் ஆஃப் s ஆஃப் t1 மைனஸ் s ஆஃப் tc ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் s ஆஃப் tc மைனஸ் s ஆஃப் t2 அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ரைட், அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ s ஆஃப் t1 அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? இங்கே பாருங்கள். அப்போ s ஆஃப் t இருக்கா? அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். s ஆஃப் t = t³ மைனஸ் 6t² ப்ளஸ் 9t ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? இதில் டைம்க்கான வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி மாடுலஸ் எடுத்தால் உனக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ரைட்டா? s ஆஃப் t எடுத்துக்கிறேன். s of t = t³ minus 6t² plus 9t plus 1. ஓகேவா? இல்லை டைம் பாருங்கள், என்னென்ன டைம் சொன்னேன்? tக்கு 0, tக்கு 1, அப்புறம் tக்கு 2. டைம் வந்து t = 0 to t = 0. இதோட மீனிங் என்ன உங்களுக்கு? அப்போ tயோட வேல்யூ 0 வரும், 1 வரும், 2 வரும். கரெக்டுங்களா? அப்போ s ஆஃப் tல tக்கு என்ன போடுறேன்? ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு போடுறேன். சரியா? அப்போ s ஆஃப் 0 போட்டால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? tக்கு 0 போடுறோமா? 0³ 0 மைனஸ் 6 × 0² 0 ப்ளஸ் 9 × tக்கு 0 போட்டால் 0 ப்ளஸ் என்ன மட்டும் கிடைக்கும்? 1 மட்டும் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ s ஆஃப் 0 அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்? 1. அப்போ s ஆஃப் 0 அப்படின்னா வேல்யூ என்ன உங்களுக்கு? 1. சரியா? அடுத்து tக்கு என்ன அப்ளை பண்ணணும்? 2 அப்படின்னு போடுங்க. tக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க? வேல்யூ 1. அப்போ s ஆஃப் 1 அப்படின்னு போடலாமா? s ஆஃப் 1 = tக்கு 1 போட்டால் 1³ மைனஸ் 6 × 1² அப்படிங்கிறது. அப்போ 6 ப்ளஸ் 9 × tக்கு 1 போட்டால் என்ன கிடைக்கும்? 9 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆன்சர் 5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ s ஆஃப் 1 அப்படிங்கிறது என்ன வருது? ஆன்சர் 5 அப்படின்னு. சரியா? அது tக்கு என்ன போடுறீங்க? 2 அப்படின்னு போடுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் tக்கு போல் என்ன போடுறீங்க? 2. s ஆஃப் 2 = tக்கு 2 போட்டால் 2³ வேல்யூ 8 மைனஸ் 6 × 2² என்ன கிடைக்கும்? 4. 6 × 4 24. அப்போ மைனஸ் 24. அடுத்து ப்ளஸ் 9 × tக்கு 2 போட்டால் 9 × 2 18. அப்போ ப்ளஸ் 18 ப்ளஸ் என்ன வந்திருக்கு? ஈக்குவேஷன் படி 1. ஓகே, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? 3. அப்போ என்னென்ன வேல்யூ நமக்கு தேவை? டைம் வந்து 0ல் இருந்து 2. அப்போ டைம் 0, 1, 2 அப்படிங்கிறப்ப s ஆஃப் 0 கண்டுபிடிச்சாச்சு, வேல்யூ 1. s ஆஃப் 1 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு, என்ன வந்தது? 5. அதேமாதிரி டைமுக்கு t = 2ன்னு போடுறப்ப s ஆஃப் 2 கண்டுபிடிச்சாச்சு, என்ன வேல்யூ? 3 அப்படின்னு. ரைட்டுங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியும் உனக்கு? d = s ஆஃப் ஃபஸ்ட் என்ன டைம் 0வா? s ஆஃப் 0 மைனஸ் s ஆஃப் 1
ப்ளஸ் அடுத்தது மால்லஸ் ஆஃப் அடுத்து என்ன டைம் போடுவீங்க எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. மால்லஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டைம் 0 0 1 2 அப்படி தானே. அப்போ எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 அடுத்த மால்லஸ் ப்ளஸ் போட்டுக்கோ அடுத்த மால்லஸ் எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறது. ஓகே ரைட். மால்லஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 0க்கான வேல்யூ என்னன்னு தெரியும் 1 1 மைனஸ் எஸ் ஆஃப் 1 என்னன்னு தெரியும் 5. அப்போ 1 மைனஸ் 5 ப்ளஸ் அடுத்து மால்லஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 1 என்ன தெரியும் 5 போடலாமா. அடுத்து மைனஸ் எஸ் ஆஃப் 2 என்ன உங்களுக்கு 3. ஓகே அப்போ 5 மைனஸ் 3 ஓகேவா 1. இப்போ பாருங்கள் மால்லஸ் ஆஃப் 1 மைனஸ் 5 சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும் மால்லஸ் ஆஃப் மைனஸ் 4 அப்படிங்கிறது. ஓகே ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் 5 மைனஸ் 3 வேல்யூ என்ன கிடைக்கும் மால்லஸ் ஆஃப் 2. ஓகே மால்லஸ் அப்ளை பண்ணுறப்ப மைனஸ் 4 என்ன ஆகிடும் உங்களுக்கு ப்ளஸ் 4 அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ மால்லஸ் ஆஃப் மைனஸ் 4 வேல்யூ ப்ளஸ் 4 ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் 2 அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் தான் அப்படியே எழுதிக்கோ. அப்போ 2 அப்போ 4 + 2 என்ன கிடைக்குது ஆன்சர் 6. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது உங்களுக்கு 6 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே திரும்பவும் பாருங்கள் அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா பார்ட்டிக்கல் எந்த டைமில் ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டுங்களா. முன்னாடியே சொல்லிட்டேன் பார்ட்டிக்கல் அட் ரெஸ்ட்டுங்கிற வேர்டு வந்தாவோ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு வந்தாவோ மைண்டு கொண்டு வரணும். அந்த இடத்துல வெலாசிட்டி v = 0 அப்படின்னு. அப்போ வெலாசிட்டிக்கு v = 0ன்னு போடுறப்போ உனக்கு என்ன கிடச்சிரும் டைம் கிடச்சிரும். ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷின் அதுதான் மைண்டு கொண்டு வந்துக்கோ. பார்ட்டிக்கல் அட் ரெஸ்ட் அப்படின்னாவோ இல்லை மேக்ஸிமம் ஹைட் அப்படி ரீச்டு அப்படிங்கிறது அந்த வேர்டு வந்துச்சுனாவே அந்த இடத்துல ஃபார்முலா மைண்டுக்கு வந்துடணும் வெலாசிட்டி v = 0 விக்கு 0ன்னு போட்டப்போ டைம் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே ஃபஸ்ட்டு கொஷின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே பார்ட்டிக்கல் எந்த பாயிண்டில் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிரு. அதில் அந்த வெலாசிட்டி டைம் இன்டர்வலை பிரித்து அந்த டைம் இன்டர்வலை பாருங்கள். செகண்ட் கொஷினில் பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேன் வெலாசிட்டி சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அந்த டைம் இன்டர்வலை கண்டுபிடிச்சிக்கோ. அந்த டைம் இன்டர்வலில் வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த சைன் வெலாசிட்டியோட சைன் மட்டும் பாருங்கள் போதும். வேறு எதுவும் நீ வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. வெலாசிட்டியோட சைன் மட்டும் பார்த்தா போதும். எந்த இன்டர்வலில் சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த இன்டர்வல் தான் பார்ட்டிக்கல் என்னாகும் உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வலில் சேஞ்ச் ஆகுது சைன் ப்ளஸ்ஸு மைனஸ் திரும்ப ப்ளஸ். அப்போ சேஞ்ச் ஆகக்கூடிய டைம் இன்டர்வல் என்ன உங்களுக்கு 1லேருந்து 3. அப்போ வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் டைம் t = என்ன உங்களுக்கு 1 அண்ட் t = 3 அப்படிங்கிறது. அப்போ டைரக்ஷன் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் t = 1 அண்ட் t = 3 அப்படிங்கிறது. சரிங்களா ரைட். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அட் டைம். அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்னாவே ஃபார்முலா மால்லஸ் ஃபார்முலாங்கிறது மைண்டு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இன் ஃபஸ்ட்டு எத்தனை செகண்ட் அப்படின்னு பார்த்துக்கோ. அவங்க என்ன கேட்டுக்காங்க இன் ஃபஸ்ட்டு 2 seconds அப்படின்னு. அப்போ 2 secondsனால் டைம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ டைம் t எதுலேருந்து வேல்யூ வரும் 0 1 2 அப்படிங்கிறத மைண்டு கொண்டு வா. சரிங்களா ரைட். ஃபார்முலா படி எஸ் ஆஃப் டி ஈக்குவேஷன்லேருந்து எஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது தெரியும். அதில் ஃபார்முலாக்கு என்ன தேவை உனக்கு எஸ் ஆஃப் 0 தேவை. அது டைம் t = 1ங்கிறப்ப எஸ் ஆஃப் 1 தேவை. டைம் t = 2ங்கிறப்ப எஸ் ஆஃப் 2ங்கிறது தேவை. ரைட்டுங்களா எஸ் ஆஃப் 0 எஸ் ஆஃப் 1 அண்டு எஸ் ஆஃப் 2 இது எல்லாத்தையும் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கா இல்லையா d = மால்லஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2 இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது 6 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே